வணக்கம். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறது, பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறது, மாணவர்களுக்கு விரோதமான செயல்முறைகளில் ஈடுபடுறது, அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஊக்கப்படுத்துறது, போதைப் பொருட்களை ஊக்கப்படுத்துறது, இது மாதிரி பல்வேறு செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான தரம் கெட்ட இந்தியாவில் இருக்கவே தகுதியற்ற ஒரு மாணவர் அமைப்பு எஸ்எஃப்ஐ. அந்த எஸ்எஃப்ஐ அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு மாணவிகள், 2 மாணவிகள், அதில் ஒரு மாணவி தன்னுடைய காதலனோடு வெளியே சுற்றுப்பயணம் சென்றுட்டு கல்லூரிக்கு வந்திருக்காங்க. இன்னொரு மாணவியும் வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. இந்த மாணவிகளை கண்டித்து கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள சொல்லி ஒரு வாரம் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இதை கண்டிச்சு எஸ்எஃப்ஐ மாணவர்கள் அங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த கல்லூரி வளாகத்தில். அப்போ போலீசார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தும் போது எஸ்எஃப்ஐ மாணவர்கள் துணிச்சலா அந்த போலீஸ்காரங்களை அடிக்கிறாங்க. அப்படி நாட்டில் வன்முறையான செயல்கள், தவறான செயல்கள், ஒரு மாணவி காதலோட பெயருக்கு அதை ஊக்கப்படுத்துற மாதிரியான செயல், இது போன்ற தவறான சிந்தனைகளை மாணவர்களுக்கு விதைக்கக்கூடிய செயல்களை மட்டும்தான் எஸ்எஃப்ஐ செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிச்சு கேட்கும் பொழுது எஸ்எஃப்ஐ மாணவர்கள் காவல்துறை மீது கை வச்சிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இது மாதிரி அராஜக செயலில் ஈடுபடக்கூடிய எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகள் இந்தியாவில் எந்த மூலையிலையுமே இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு மாணவர் அமைப்பு. அதனால உடனடியாக இந்திய அரசாங்கம் எஸ்எஃப்ஐ பேன் செய்யணும் அப்படின்றத நாங்கள் வன்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.